மெயினா கட் பண்ண சொல்றது ரீசன் வந்து சுகர் வெயிட் போடும் அப்படிங்கிறாங்க. ஆமா சார். சுகர் வெயிட் போட்டுருமா? ஆமா சார். சுகர் நீங்க கட் பண்ணீங்கன்னா வெயிட் கம்மியாகும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். அதோட வெள்ளை சர்க்கரை ஒயிட் சுகரை நிறுத்தினா பல நன்மைகள் இருக்கு அப்படின்னு வீடியோஸ்ல வருது. காஃபி டீல சுகர் இல்லாம எப்படி குடிக்கிறது, இது எவ்வளவு பெரிய தியாகம்னு யோசிங்க. ஆக்சுவலா பார்த்தா என்னென்ன நன்மைகள் இருக்கு, ரியலா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரியலி இந்த ஒயிட் சுகரை நிறுத்தும் போது பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது. இதுல ஃபேஸ் ஸ்கின் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கிடைக்குது. எதனாலனா இந்த சுகர் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்களிலும் ஒரு காயம் இல்ல ஒரு வீக்கத்துக்கான ஒரு அறிகுறியை ஏற்படுத்துது. அப்ப இதை நிறுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய தோலினுடைய உயிர் சக்தி அதிகமாகுது. அப்ப தோல் வந்து நல்ல பளபளன்னு இருக்கு. சில நேரங்கள் அப்படின்னா நிறைய பரு வர்றவங்களுக்கு கூட நாங்க ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அவங்களுக்கு பரு வர்றது கம்மியாயிடும். சுகர் உள்ள உணவுப் பொருளை எடுக்கும் பொழுது பர்டிகுலர் வெள்ளச்சக்கரை எடுக்கும் போது நமக்கு அதிகமா எடுக்கணும்ன்ற ஒரு ஃபீல் அதிகமா வந்துட்டே இருக்கும். அது நம்ம மைண்ட் வந்து அந்த சுகருக்கு பண்ணக்கூடிய ரியாக்ஷன் அது. அதே மாதிரி நம்ம வெயிட் ரிடக்ஷனுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில சமயங்கள்ல அதிகமான சர்க்கரை உள்ள உணவுப் பொருள் எடுக்கும் போது ஸ்லைட்டா ஒரு ஃபீலிங் டிப்ரெஷன் சொல்லலாம், அது கூட வரலான்றத சில ஆராய்ச்சிகள் நிரூபிக்குது. வெள்ளச்சக்கரை கட் பண்றதுனா நம்ம போட்டு சாப்பிடறது மட்டும் இல்ல, நீங்க சாப்பிடுற எல்லா உணவுப் பொருள் எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணணும். ஆடட் சுகர்னு இருக்குன்னா அது கட்டாயமா அது வெள்ளச்சக்கரை தான். அதனால என்ன ஃபுட் எடுத்தீங்கனாலும் பேக்கெட் ஃபுட்ஸ் தான் பின்னாடி வெள்ளச்சக்கரை ஆட் ஆயிருக்கா, ஆடட் சுகர்ஸ் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு மேக்ஸிமம் பாசிபிள் சுகர் அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப அழகா இருப்பீங்க. தேங்க்யூ.